அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நிச்சயம் ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னி ராசியில் கேது, கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமானத்திற்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்குங்க. இதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இந்த கடன் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. காரணம், உங்களுடைய ஜென்ம ராசியில் தற்போது செவ்வாய் அமர்ந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படுங்க. தாயினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகளை நீங்கள் ஏற்க நேரிடும். இதனால் தாயாருக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப பிரச்சனைகள் டென்ஷனை ஏற்படுத்தும். தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் அனுகூலம் மற்ற இருக்கும் பட்சத்தில் புதிய கடன்களை ஏற்க வேண்டி ஒரு நிலை இருக்குதுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படும். கூடுமான வரைக்கும் இந்த திருமண முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. காரணம், தவறான வரனை நிச்சயித்துவிட்டு பின்பு வருத்தப்படக்கூடாது என்பதற்காகவே கிரக நிலைகள் இந்த நிலையை அறிவுறுத்துதுங்க. பழைய கடன்கள் கவலை அளிக்குங்க. குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்குங்க. கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் ஒரு சிலருக்கு புத்திரபாக்கிய யோகமும் கிடைக்க இருக்குது. பிறருக்கு பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க. யாருக்கு பணம் கொடுக்கிறோம், எதுக்கு கொடுக்கிறோம் என்பதை யோசித்து செய்வது நல்லது. சற்று ஜாக்கிரதையாக இருங்க. அது மட்டும் இல்லாம திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல முடிவெடுக்க முடியாதபடி குழப்பங்கள் குழப்பங்கள் அதிகரிக்குங்க. இந்த குழப்பமான சூழ்நிலையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால பணிச்சுமை என்பது சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. பலருக்கு இரவு நேரங்களில் பணியாற்ற வேண்டி வருங்க. இது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மிதுன ராசியினருக்கு தடங்களும் தாமதமும் ஏற்பட்டு கவலை அளிக்கும். மனதிற்கு முழுமையான திருப்தி அளிக்காத பணி கிடைக்கக்கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. கூடுமான வரைக்கும் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா பிற்காலத்தில் இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்பு வெறுப்பையும் கவலையும் ஏற்படுத்துங்க. பலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் கூட ஏற்படலாம். அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் மிதுன ராசியினருக்கு சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படுங்க. வேறு வேலைக்கு முயற்சிக்க மனம் விளையுங்க. எத்தகைய சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் கேதுவும், ஜீவனஸ்தானத்தில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிப்பது சந்தையில் மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும் என்பதை எடுத்துக்காட்டுதுங்க. மேலும் உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான வேலை கிடைப்பதும் சற்று கடினம் தாங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கூட்டாளிகளினால்
இருப்பதனால் வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை பார்க்கும் தொழிலாளிகளினாலும் பல பிரச்சனைகள் தலை தூக்குங்க. பல பிரச்சனைகளினால கவலை ஏற்படுங்க. இத்தருணங்கள்ல வங்கிகள்ல புது பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க. எந்த நிலையிலும் நிதானத்தை இழந்து விடாமல் பொறுமையாக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அனைத்தும் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க. நிச்சயமாக கிடைக்கும் என நம்பியிருந்த நல்ல வாய்ப்புகள் காரணம் இல்லாமல் கை நழுவி போகுங்க. கையில் உள்ளதை எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. கிரக நிலைகள் சுட்டிக்காட்டியபடி நடிகர்கள் நடிகைகள் எதிர்பார்த்திருந்த பணவரவு கிடைக்காமல் ஏமாற்றத்தை அளிக்குங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்களில் பணவரவு கிடைக்காமல் ஏமாற்றத்தை அளிக்கும். தங்களுடைய ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வாய்ப்புகளும் குறையுங்க. மக்களிடையே செல்வாக்கும் பாதிக்கப்படக்கூடுங்க. ஒரு சிலருக்கு வீண் அபவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையினர் மிகவும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கட்சி ஆதரவு குறையுங்க. உட்கட்சி பூசல்களில் தேவையில்லாமல் உங்களுடைய நற்பெயர் பாதிக்கப்படுங்க. உங்களுடன் நெருங்கி பழகியவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவது வேதனை அளிக்குங்க. அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை என கூறுகிறது அர்த்த சாஸ்திரம். அதாவது அந்த சாஸ்திரத்திற்கு எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல மிதுன ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான கிரகமும் அத்துறைக்கு அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் ஓரளவு ஆதரவாகவே இருக்காங்க. இக்காலகட்டம் முழுவதும் பாடங்களை மனதை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியுங்க. கிரகிப்பு திறனும் அதிகரிக்கும். நினைவாற்றல் அதிகரிக்குங்க. நேர்முக தேர்வுகள்ல மிகச் சரியான விடையளித்து வெற்றி பெறுவதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரக நிலைகள் காலகட்டங்களில் வெற்றி கனி எளிதில் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் நிலை கொண்டுள்ளதால வயல் பணிகளில் சற்று கடுமையாகவே இருக்குங்க. அடிக்கடி சோர்வு ஏற்படும். உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைக்குங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. செவ்வாயும் ஜென்ம ராசியில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டுங்க. ஏன்னா கிரக நிலைகளின்படி சிறு பிரச்சனைகளும் கூட உணர்ச்சி வசப்படக்கூடும். இது உங்களுடைய பிறவி பலகீனம். மேலும் ஜென்ம ராசியில் செவ்வாய் நிலை கொண்டுள்ளதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகளும் சோர்வும் கை கால்கள்ல மூட்டு வலியும் உண்டாகுங்க. முன்கோபத்தை உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்ள வேண்டுங்க. அதே போல வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது உணவு விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.